ஏசாயாவுக்கு வருவோம். அதில் 19வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இப்பொழுதே அந்த புதிய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். உங்களெல்லாம் பார்த்தா இன்னைக்கு வேணாயா நாளையிலிருந்து செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாருக்கும் புதிய காரியங்களை செய்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு வேணும் புதிய காரியம் நடக்கணும்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய கிரியை நமக்குள்ள நடக்கணும், அதுதான் புதிய காரியம். தேவன் கிரியை செய்யணும், புதிய புதிய காரியங்களை கேட்க பண்ணணும். ஆமென். இன்னைக்கு நல்ல சாட்சிகளை கேட்க பண்ணினார் கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். இந்த வாரத்தில் அருமையான சிஸ்டர் நகோமி அவங்களுடைய வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அந்த காரியம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆமென். அந்த இடத்துல கல் ஜெபம் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் அதை கட்டி ஒரு பாதி வேலை முடியும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த மகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ரொம்ப ஒரு புதிய காரியம் என்ன அப்படின்னா, அதை வீடை கட்டக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டதே அவர் கணவர் தான். நீ எப்படி கட்டுவேன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் அன்றைக்கி ஜெபம் பண்ண போயிருக்கும்போது எங்களுக்கு இளநீலாம் வெட்டி கொடுத்து அவர் ஜெபத்தில் ஆளாக நின்னார். ஆமென். அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அழைச்சி அவங்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புதிய காரியங்கள் டெய்லி நடக்குமா. நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் சரியாக வர வர கர்த்தரை நீங்கள் தேட தேட என்ன நடக்குமா, டெய்லி புதிய காரியங்கள். சொல்லுங்க எல்லாரும், டெய்லி. என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, வருஷத்தில் ஒரு நாள் இல்லை, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்கள், ஒவ்வொரு நாளும்.